யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளை, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலேயும், தெற்கே தமிழ்நாடு தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 24 மாநிலங்களிலேயும், நேபாள் நாட்டில் 6 மாநிலங்களிலே 178 பணித்தளங்கள் அமைத்து 168 மக்கள் இனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நமது இந்தியாவில் இதுவரையும் செய்த மிஷனரி ஊழியத்தின் விளைவாக 4750 பேர் ஞானஸ்நானம் பெற்று 567 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். 29 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 22 கிராமங்களிலே ஆலய கட்டிட வேலைகள் நடைபெறுகிறது. 85 கிராமங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். கட்டியுள்ள ஆலயங்களிலே பழங்குடி விசுவாச பெண்களுக்கு சுய வருமானம் பெருக கம்ப்யூட்டர் டெய்லரிங் தொழிற்பயிற்சி கொடுக்கிறோம். கண்ணீரோடு வாழுகிற நமது தேசத்து குடிமக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஆராதிக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசத்தில் 7 விடுதிகள் அமைத்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், கல்வி கொடுக்கிறோம். பகல் நேர பராமரிப்பு மூலம் 2 இடங்களிலே 148 குழந்தைகள் அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். மிஷன் இந்தியா 2030 ப்ராஜெக்ட் மூலமாக 100 மிஷன் சென்டர் உருவாக்கி, ஒரு சென்டர் மூலம் 100 உள்ளூர் மிஷனரிகள் எழுப்பி, ஒரு உள்ளூர் மிஷனரி 10 சபை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டத்தோடு தரிசனத்தோடு உழைக்கிறோம். SMPM இயக்கத்துடன் இணைந்து ஊழியம் செய்ய பயிற்சி பெற்ற அனுபவம் நிறைந்த மிஷனரிகள் சுமார் 322 பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலுக்கு பின் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்க ஆலயம் கட்ட திறந்த வாசல். கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எந்த எதிர்ப்பும் இன்றி கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தி 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு நேரடியாக சுவிசேஷம் அறிவித்துள்ளோம். என்னை கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணியுள்ள ஆண்டவர் மக்கள் இனங்களை நமக்கு தருகிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திலே விந்திய சாத்புரா மலைத்தொடரிலே பீல், பௌரா என்ற ஆதிவாசி இன மக்கள் சுமார் 12 லட்சம் பேர் அடர்ந்த காடுகளிலே வாழுகிறார்கள். இம்மக்கள் நாங்கள் கடவுளுடைய சந்ததி என்று கூறுகிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்ததாலே கடவுள் உலகத்தை அழிக்கும் போது எங்களுடைய குடும்பத்தாரை 8 பேரை பாதுகாத்து இந்த மலையிலே ஒரு போட் மூலமாக கொண்டு வந்து இறக்கினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, 2030க்குள்ளாக இந்த மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 500 கிராமங்களிலே சபை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த பௌரா, பெயில் என மக்கள் பழங்குடி குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எழுதி வைத்து இந்த குழந்தைகள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், கட்சா ஆலயம் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய் தேவை. மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையாக அவருடைய கல்விக்கு 1200 ரூபாய் வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு 90,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் இன்னும் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு ATG எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் நாம் பெற்றிருக்கிறோம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்த உங்களுடைய தீர்மானம் தான் என்ன? SMPM இயக்கத்தின் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை நேரடியாக அறிவிக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக எழுப்ப, குடும்பமாக தனிநபராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் காணிக்கை அனுப்புவதற்காக நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061761,
அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, IFSC கோட் SIPL 000086. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரிஷா மாநிலத்தில் நான் ஊழியத்தை பார்க்கறதுக்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அருமையானவர்களே, குஷ்டரோகிகள் காலனி என்ற ஒரு காலனிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே பலர் குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். பலர் சுகம் பெற்றிருக்கிறதை நாங்கள் நேரடியாக அங்கே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அதை முடித்துவிட்டு இன்னொரு கிராமத்துக்கு போனோம். சுமார் 70 பேர் விசுவாசிகள் ரோட்டில் ஆராதனை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. அவர்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு அந்த இடத்தை பார்த்து ஜெபித்து அதற்கான ஒழுங்குகளை செய்து வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, கடைசியாக லெட்டிண்டாய் என்கிற ஒரு கிராமத்தில் ஆலய பிரதிஷ்டை அப்போ இந்த ஆலயம் எப்படி உருவானது, இவனுடைய சாட்சி என்ன சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது, அருமையானவர்களே, தசரத் முர்மு என்பவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் அந்த ஊருக்கு தலைவர். அவர்தான் அந்த ஊருக்கு இப்பொழுது இருக்கிற சபைக்கும் தலைவராக இருக்கிறார். என்ன சொன்னார்னா, எங்களுடைய குடும்பம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பயங்கரமான மந்திரவாத குடும்பம். எங்களுடைய தொழிலே அதுதான். ஜாதகம் பார்ப்போம், குறி சொல்லுவோம், மந்திரவாதம் சொல்லுவோம். அநேக ஜனங்கள் எங்களிடத்தில் வருவார்கள். அவரிடத்தில் பணங்களை வாங்கி ஏமாற்றி அவர்களை நாங்கள் அனுப்புவோம். இப்படி இருக்கையில் இன்னொரு அதிக சக்தி படைத்த ஒரு மந்திரவாதி என்று சொல்லி ஒருவன் வந்தான். அவன் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதாக, அவனுடைய நல்ல மந்திரங்களை சொல்லித் தருவதாக எங்களுக்கு வந்து சொல்லி கொண்டிருந்தான். கடைசி அவன் என்னதான் சொல்லுகிறான் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே ஒரு சில நாட்கள் கழித்து சொன்னால், உங்கள் குடும்பத்தில் ஒருவரை பலியிட வேண்டும் என்று சொன்னான். எங்கள் எல்லாருக்கும் ஒரே பயம், குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி பலியிட முடியும் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அதை சொல்லிட்டு, அப்படி பலியிடலைன்னா நீங்கள் எல்லாரும் வயிறு வெடித்து இரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவீங்கன்னு சொன்னான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவற்றை மாட்டிக்கிட்டோமே, நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படி இருக்கிற வேளையில தான் எங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வந்தது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். எங்களுடைய குடும்பத்தாருடைய பயத்தை நீக்கினார். நாங்கள் முழு குடும்பமும் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலைக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் வந்தோம். அருமையானவர்களே, என்றைக்கு வந்தோமோ அந்த நாள் தொடக்கம் எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், எங்கள் வீட்டில் ஒரு விடுதலை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தொழில் செய்கிற அந்த விவசாய நிலங்களிலே நல்ல பலன்களை நாங்கள் பார்க்க முடிந்தது. அதே போல் எங்களுடைய ஆடு மாடுகள் நன்றாக ஈன ஆரம்பித்தது. எல்லாவற்றிலும் எங்களுக்கு லாபம் கொளிக்க ஆரம்பித்தது. ஆகவே தான் நினச்சோம், இந்த இயேசு தான் உண்மையான கடவுள். இவரை நம்முடைய தேசத்தில் பலருக்கு சொல்லணும்னு சொல்லி சுற்று வட்டார மக்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்களை சுற்றி 10 கிராமங்களில் சபை இருக்குது. இதுதான் முதல் ஆலயத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம்னா, அந்த கிராமத்தில் ஆலயம் கட்டணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தின் போதவர்களாக அவர்களே இருந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அதை பார்த்தோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறவர். வேதனையோடு கண்ணீரோடு நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி கொடுக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை தேசத்துக்கு சொல்வதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கையில் இயேசுவுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் நிலைத்து நிற்கும். என் அன்புக்குரியவர்களே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, அவரை நாம் சந்திக்க வேண்டும். சந்திக்கும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு கூட போகக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, நம்மால் இயன்ற அளவுக்கு ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி ஒரு திரள் கூட்டமான மக்களோடு கூட அவரை நாம் சந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இங்கே கொடுக்குற காணிக்கைகளை நாங்கள் அப்படியே ஃபீல்டுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோமே தவிர, அருமையானவர்களே, சுகபோக வாழ்வுக்கு நாங்கள் செலவு செய்கிறதில்ல. 42 ஆண்டு காலம் மிஷினரி ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரையிலேயும் ஏசி கோச்சில் நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம். அருமையானவர்களே, பொதுமக்களாகி நீங்கள் நம்பி கொடுக்கிற காணிக்கையை நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்படைப்போடு கூட செயல்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த மாபெரும் பணியில் உங்களை ஈடுபடுத்துங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கைகளை ஒவ்வொரு மாதம் உற்சாகத்தோடு அனுப்புங்கள். ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும் போது நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கான பிரதிபலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலையும் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள்னு சொல்லி 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.
ஒரு வீட்டுக்கு போயிருந்த அந்த வீட்டில் 5 ரூபா தான் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, என் பிள்ளைகள் மிஷினரி ஊழியங்களுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, என் பிள்ளைகள் மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த 5 ரூபாய்க்கு அலமாரியை தேடி கடைசியாக கிராமத்தில் ஒரு அலமாரின்னு இருக்கும், அதுக்குள்ளே கையை போட்டு அங்கேருந்து 4 8 எடுத்து வந்து கொடுத்தாங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பெங்களூரில் அந்த அம்மா பெற்றெடுத்து அவருடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது, உங்கள் அம்மா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க தம்பி, நீங்கள் இந்த ஊழியங்களில் உங்களோட ஈடுபாடு என்ன என்று சொல்லும்போது, அவர்கள் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுவதற்கு மிஷினரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் தேவைன்னு சொன்ன உடனே செக் எழுதி கையில் கொடுத்தாங்க. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா 60:22 எழுதியிருக்கு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்னவர் சொன்னபடியே நம்முடைய தேசத்தில் செய்கிறாரு. நீங்களும் உற்சாகத்தோட மிஷினரி பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் சரவணா செல்வரத்னம் ஜவுளி கடைக்கு பின்னால் இருக்கிற கென்னடி ஹாலில் எஸ்எம்பிஎம் சார்பில் ஒரு மீட்டிங் வைக்கிறோம். சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு கென்னடி காம்ப்ளெக்ஸில் சரவணா ஸ்டோருக்கு அப்படியே பின்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த வட்டார கிராமங்களில் இருக்கிற மக்கள் அந்த கூடுகைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். உங்களை அந்த இடத்துல சந்திப்போம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய காலண்டர் அட்டவணையின்படி நீ பரிசுத்தமாக இரு, உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள் என்பதை அருமையானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் முதல் 11 வசனத்தில் இந்த பரிசுத்தமாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லும்போது 6வது 7வது 8வது வசனத்தில் சொல்லும்போது அங்கே எழுதியிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உன்னை எல்லா ஜனங்களிலேயும் தேவன் அவருக்காக நீ இருக்கும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய். நீ ரொம்ப அழகானவா, நல்லா படிச்சிருக்கிற, நல்லா எல்லாரை விட திறமையானவா அப்படின்ற மாதிரிலாம் உங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. தெரிந்து கொண்ட நம்மை அடிமைத்தனத்திலிருந்து கொடூரமானவருடைய கைகளிலிருந்து நம்மை மீட்டு தப்பிவித்து இந்த ஆண்டவர் நடத்தி அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நம்மை காத்து வருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாலியல் பாவங்கள் செய்கிறவர்கள், தீய செயல்கள் புரிகிறவர்கள், தனக்கு மேலும் மேலும் வேண்டும் என்று ஆசைப்படுகிற சுயநலக்காரர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய அரசிலே பிரவேசிப்பதில்லை என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 16, 17, 18 சொல்லும்போது, ஆகையால் முட்டாள்தனமாக உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதிருங்கள், பிதா என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், உங்களுடைய ஆன்மீக வாழ்வை அதை அழித்துவிடும். ஆகையால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்து நீங்கள் காணப்படுங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லக்கூடியவர் 36 வயசுல 42 குழந்தைகள் பார்த்துக்குங்க, கல்யாணம் ஆகவில்லை, ஒரே அசுத்த வாழ்க்கை, ஒரே மோக இச்சையான வாழ்க்கை. ஒரு நாள் சாயங்காலம் அருமையானவர்களுடைய தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்த ஒரு வாலிப பிள்ளை வரல. ஆகவே ரொம்ப எரிச்சலோட அங்கேயும் சித்திக்கிட்டு இருக்கும்போது தான் அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது, அகஸ்டின் அகஸ்டின்னு சொல்லி. உடனே அவங்க அம்மா தான் கூப்பிட்றாங்களோன்னு சொல்லி அம்மா இருக்கிற இடத்துக்கு ஓடி வராரு. அம்மா முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறாங்க. இன்னைக்கு இல்லை, 18 வருஷமாக இந்த அகஸ்டினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த அகஸ்டின் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் உலாவிட்டு இருக்கும்போது மறுபடியும் கேட்குது, அகஸ்டின் ரோமர் 13:13 வாசின்னு சொல்லி. வேகமாக ஓடி வர்றார். அம்மா, ரோமர் 13:13 என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா அதை எடுத்து வாசித்து காட்டுகிறாங்க. துன்மார்க்கத்துக்கு வேதமான மதுபான வெறி கொள்ளாதபடி வேசி கள்ளனை போல் உன் வாழ்க்கை அழித்து வீணாக்கி போடாது என்று எழுதியிருக்கிற அந்த பகுதியை வார்த்த உடனேயே அன்னைக்கே கர்த்தருக்கு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியை அனுபவித்து மனம் உடைந்து போய் யோசுவாவை பொறுத்தவரையிலே நம்பிக்கை இழந்தவராக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும்போது தான் கர்த்தர் யோசுவாவிட்ட வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள்,
நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் வீட்டில் பயங்கர போராட்டம், உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற நிறைய தொல்லைகள் இருக்குன்னு சொல்லி உங்களை நாங்களே நொந்து கொண்டு இருக்கிறீங்களா? நிறைய தோல்வி, இனி என்ன செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை நிலையில் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை, யோசுவை பார்த்து சொன்ன மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்கள் நடக்கும். அதிசயத்தின் தேவன் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது என்ன என்று சொல்லி அடிக்கடி நமக்கு நாமே ஒரு சுய மதிப்பீடு, அதாவது செல்ஃப் அப்ரைசல் செய்து பார்த்து எங்கே தவறி இருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவனவன் தன்னை தானே நிதானித்து அறிந்தானே என்றால் அவன் நியாயந்தீர்க்கப்படான் என்று எழுதியிருக்காகவே என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்திருக்கிறேன், எனக்கு அதை உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு விரோதமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறதை அவர் உங்களுக்கு சொல்வார். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதியிருக்குது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:14 எழுதியிருக்கு, எல்லாரோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தத்தை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுவோம். ஒரு நாள் ஈவான் ராபர்ட்ஸ் என்பவர் அருமையானவர்கள் ஒரு பெரிய மீட்டிங்கில் பேச வேண்டியதாக இருந்தது. அவர் காலத்தில் 20,000 பேர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து உலகமெங்கிலேயும் மிஷினரிகளாக புறப்பட்டு போயிருந்தார்கள். ஜனங்கள் பரிசுத்தத்துக்காக அழுது ஜெபம் பண்ணி அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வாழ்ந்த ஒரு காலம் அது. ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலின் காலம் அது. அருமையானவர்களே, ஒரு நாள் ஈவான் ராபர்ட்ஸ் ஒரு மீட்டிங்கில் பேசணும். அவர் ஒரு டிராபிக்கில் மாட்டி ரொம்ப தாமதமாக வந்து சேர்றாரு. வந்த உடனே ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, என்னை மன்னிச்சுக்குங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது முன்னால் இருந்த ஒரு பெரியம்மா எழுந்து சொன்னாங்களாம், நாங்கள் யாருமே ஈவான் ராபர்ட்ஸ் இங்கே வரணும், எங்களுக்கு அவர் தேவனுடைய வசனத்தை சொல்லணும்னு சொல்லி பிரசங்கிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, மாறாக எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும், பரிசுத்தத்தை குறித்து எங்களை உணர்த்த வேண்டும், நீதி நியாயத்தை எங்களை கண்டித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் அன்புக்குரிய அன்றைக்கு ஈவான் ராபர்ட்ஸ் அந்த மீட்டிங்கில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது மாபெரும் இறைச்சலோட பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அது மாத்திரமல்ல, அநேகர் தங்களை கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இந்த கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த அனுபவம் இருக்கிறதாங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, பூமியில் நிறைய ஜனங்க இருக்காங்க. ஆனால் எல்லா ஜனங்களிலேயும் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஆதி நாட்களில் அடிக்கடி அவர்கள் வழி தேறி போய்விடுவார்கள். நிறைய நேரங்களில் பாகாலை நம்பி போயிடுவாங்க. பாகால் ஒரு நல்ல செழிப்பை கொடுக்கிற தெய்வம். ஆகவே நல்ல செழிப்பாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக உலக பிரகாரமான எண்ணங்களோட பாகாலுக்கு ஆராதனை நடத்த போயிடுவாங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் செல்வ செழிப்பை தான் விரும்புகிறோமே தவிர ஆவிக்குரிய குண லட்சணங்களையும் கர்த்தரை இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் பிரைமரியாக கொள்ளாதபடி அதை செகண்டரியாக நம்ம செய்துட்ருக்கோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர வெறும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிச்சோன்னா, அருமையானவர்களே, பைபிள் எழுதியிருக்கு, இந்த இம்மைக்குரிய எல்லா மக்களையும் காட்டிலும் நம்ம ரொம்ப கேவலமாக பரிதவிக்கப்பட்டவர்களாக போயிடுவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை, இஸ்ரவேல் மக்களைப் போல எப்பொழுதும் பாகாலை மனதில் வைத்து கொண்டிருக்காதபடி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளை எப்பொழுதும் இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இன்னொரு பெரிய பாவம் என்ன இருந்துச்சுன்னா அஸ்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்ப பாவத்தை அவர்களுக்காக தூண்டக்கூடிய ஒன்று. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, பாலியல் உணர்வு என்பது திருமணத்துக்கு பின்பு தேவனால் அனுகூலத்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. பார்த்துக்குங்க, இன்றைக்கு சாத்தான் அதை அலங்கோலமாக்கி, அதை கேலி பொருளாக்கி, தேவனால் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியதை அசுத்தமாக்கி, என் அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அதற்காக எத்தனை விதமான போலீஸ் நடவடிக்கை, கோர்ட்டு நடவடிக்கை, சட்டங்கள். அது மாத்திரமல்ல,
அருமையானவர்களே, இன்னைக்கு செல்ஃபோனை திறந்தா, டிவியை திறந்தா ஆபாச நிகழ்ச்சிகள் உள்ளே ஓடி வருது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறோமா, இல்லை என்றால் இஸ்ரவேல் மக்களைப் போல அந்த அசுத்தமான எண்ணங்களோட எப்பவும் அதையே நினைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அஸ்ரோத், இந்த பாகால் ரெண்டும் நம்முடைய இருதயத்தில் இருந்து, நம்முடைய குடும்பத்தில் இருந்து, நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் 100% அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, கொலோசியரின் புத்தகத்தில் இந்த பரிசுத்தத்தை குறித்து 3வது அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் எழுதும்போது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்வையும் அணிந்து சாந்தம் பொறுமை இவைகளை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், எல்லாவற்றிலையும் பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்காக வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நான் நம்முடைய கனிகளின் மூலம் நாம் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, யாத்ராமத்தின் புத்தகம் 19:6 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக அருமையானவர்களே அடி வேரிலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தத்தில் வளரலைன்னா வேரோட பிடுங்கி போட்டுருவேன்னு சொல்கிறார் பார்த்துக்குங்க. ஒருவேளை பாதியில் அறுத்து போட்டால் மறுபடியும் வளர்ந்துடும் அந்த மரம். அதனால தான் கோடாரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை நம்முடைய வேத புஸ்தகத்தில் சுமார் 1066 முறை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்கள். பண்டிதர் பில்லி கிரஹாம் ஒரு மாபெரும் எழுப்புதலை உலகிற்கு கொண்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு அவயங்களையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அவயங்கள் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அவயங்களை கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாராம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய அவயங்கள் எப்படி முன்பு பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்தோமோ, இப்போ நம்முடைய அவயங்களை இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் இதை குறித்து ஆலோசனை சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 6:9, உங்கள் மாம்ச இச்சத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற விவரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்களுடைய அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளை ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்களுடைய அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த கை இவ்வளோ நாள் அநீதி செய்துட்டு இருந்துச்சு, இப்போ இயேசுவுக்காக. என் அன்புக்குரியவர்களே, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் என்பது இந்த வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மனம் போன போக்கில் நம்ம அதில் போக முடியாது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தத்தை அருமையானவர்களே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளிப்படாதீங்க. அருமையானவர்களே, T.L. மூடி என்கிற தேவனுடைய மனிதர் ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பலர் ஒப்பு கொடுத்தாரு. அவங்களோட வாலிப பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பா, அவன் நடிக்கிறவா, அவன் நடனக்காரி பார்த்துக்குங்க, அவள் ஒப்பு கொடுப்பாளான்னு சொல்லி ரொம்ப ஜெபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையும் எழுந்து வந்தோன்னு இருக்கு ரொம்ப சந்தோஷம். மகளே வா, உன்னை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், மகளே உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துரு, இயேசு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், நான் உன்னை பரலோகத்தில் பார்ப்பேன்னு சொல்லி அந்த மகளை உற்சாகப்படுத்தி, மகளே உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுமான்னு சொல்கிறான். அங்கிள், இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமில் நான் தான் டான்ஸ் ஆடணும், அது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரக்கூடிய இடம், அந்த ஒரு ப்ரோக்ராமை முடிச்சுட்டு நான் அதோடு என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் எங்கேயும் கமிட் பண்ண மாட்டேன், நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல அருமையானவர்கள் சொல்லிட்டு ஜெபிக்க வந்தவா திரும்பி போயிடுறான். இது எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணிட்டு அருமையானவர்களை கடைசியாக போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்காக காரில் போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் பயங்கரமான மக்கள் கூட்டம் நிற்கிறாங்க. இது என்னன்னு சொல்லி அந்த ஜனக்கூட்டம்லாம் விலைக்கு உள்ளவே பார்த்தா இந்த வாலிப பிள்ளை வேகமாக காரில் போனவா ஒரு மரத்தில் மோதி அங்கேயே
ஸ்பாட்டில் இறந்து ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கிறான். அருமையானவர்களை எல்லாரும் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கும்போது டிஎல் மூடி மட்டும் சொன்னார், அம்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போ, நான் உன்னை பரலோகத்தில் நம்ம 2 பேரும் சந்திப்போன்னு சொன்னேனே மகளே, நீ இன்னைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வந்திருந்தா இப்போ நான் உன்னை பரலோகத்தில் சந்திப்பேனே, அநியாயமாக உன் ஆத்துமாவை நரகத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்துட்டிய மகளேன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று கதறினாராம். அருமையானவர்களே, நாளைக்கும் சொல்லி தள்ளிப்படாதீங்க, இன்றைக்கே இயேசுவுக்கு நம்மை பூர்ணமாக ஒப்பு கொடுத்து விடுவோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய இருதயத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நிறைய நேரங்களில் மூளையில் எடுக்கிறனால தான் வழி விலகு போயிடுறோம். இருதயத்தில் தீர்மானம் எடுத்தோன்னா தானியேல் 1:8 பார்த்தீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் கூட தாங்கள் திருட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவின் போஜனத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வெறுத்து தள்ளினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஜார்ஜ் டபிள்யூ என்பவர் யுஎஸ்ஏல ஜனாதிபதியாக இருந்தவர். பார்த்துக்குங்க, பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய தலைவர். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவங்க ஒய்ஃப் அவரை ஷோ பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. அருமையானவர்களே, G8 கண்ட்ரிஸ் மீட்டிங்னு சொல்லி ரஷ்யாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜார்ஜ் டபிள்யூ வந்திருந்தார். அப்போ இந்தியாவில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். பார்த்துக்குங்க, அந்த மீட்டிங்கில் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் ஒருவருடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஒயின் ஊற்றுவாங்க. அதில் ஒன்றும் போதை கிடையாது. அந்த ஒயினை எல்லாரும் ஒரு கப் எடுத்து ஒருவருக்கு டேஸ் பண்ணி அவங்க எல்லாரும் குடிக்கும்போது ஜார்ஜ் டபிள்யூ சொன்னாராம், தம்பி எனக்கு அந்த கோக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாராம். உடனோட உதவியால் ஓடி வந்து அந்த கோக்கை ஊற்றும் போது மன்மோகன் சிங் கேட்குற, சார் இது ஒன்றும் போதும் இல்லையே, இது நீங்கள் தாராளமாக குடிக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என் மனைவிகிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எங்கே போனாலும் சரி தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான போதை பொருட்களை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் முன்னாலேயும் சொன்னாராம். பேப்பரில் வந்த செய்தியை அவங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் இந்த பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறோமா, தானியேலை போல வைராக்கியமாக இருக்கிறோமா, இல்லைனா விளையாடி கொண்டிருக்கிறோமா, ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இன்னொரு தேவனுடைய மனிதன் சொல்லும்போது, பறவைகள் நம்முடைய தலைக்கு மேலே பறந்து போகிறத தடுக்க முடியும். ஆனால் அதே பறவை தலையில் கூடு கட்டி அப்புறம் அது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பிரித்து இப்படி தலையெல்லாம் நாசம் பண்ணி உடம்பே சீரழிக்கிறது பதிலாக அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த எண்ணம் வரும்போதே தூக்கி தூர போட்டுருங்க. நல்ல எண்ணங்களை வளருங்கள், வேத வசனங்களை மறுபடியும் தியானிங்கள். அசுத்தம் நானோலை சிந்தித்தோன்னா நமக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பரிசுத்த குலைச்சல் உண்டாயிடுச்சுன்னா எந்த காரியத்திலும் விடுதலை கிடையாது. அவங்க விடுதலையோடு கூட வாழ தேவனுடைய அரசில் நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் கேட்டு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரு கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நீர் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையை இதனாலே தாமதம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அன்றுவரே தங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது, தங்களுடைய அவயங்களை நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கும்படி, இந்த அவயங்கள் அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படி இனி ஒரு காலம் ஒருவரும் ஒப்பு கொடுக்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நல்ல இளைப்பாறுதலை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களுடைய காரியங்களை இந்த ஆண்டிலே நீர் வாய்க்கப்படும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளில் யாரும் நம்பிக்கை இழந்தவர்களாய் சோர்ந்து போய் இனி நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஒருவரும் காணப்படாதபடி ஒரு முழு சமாதானத்தோடு முழு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியாய் காணப்படும்படி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு தங்களுடைய சரீர உபாதைகளுக்காக, குடும்ப போராட்டங்களுக்காக, தொழில் முடக்கங்களுக்காக ஜெபம் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விடுதலையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?
சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ் கோட் SIPL 00008886. ஜிபே வழியாக காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் 90 43 86 755 0.